ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. யூடியூபை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா இது புது சேனல் புது வீடியோவா இருக்குன்னு தொட்டு உள்ள வந்த அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் ரான் பாய்ஸ். எங்களோட ரொம்ப நாள் ஆசை அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது. ஏன்டா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுலாம் பெரிய விஷயமா? நினைச்ச உடனே டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. அது ஏன்றத இந்த வீடியோல பின்னாடி தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஏன் இந்த சேனல், எதுக்கு இந்த சேனல், என்னதான்டா பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறது எங்களுக்கு தெரியுது. இந்த கேள்வி எல்லாத்துக்குமான பதில இந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். இந்த வீடியோவை பகுதி பகுதியா சும்மா பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும், பிடிக்கும். கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு சில் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ரான் கேட்க ரெடியா கைஸ்? ஒரு கதை சொல்லிட்டா சார். ஒரு தேவையில்லை. அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, ஒரு 4 பசங்க வேற இடத்துல இருந்து காலேஜ்ன்ற ஒரு இடத்துல ஒண்ணு சேர்றாங்க. அவங்க ஒருத்தனும் ஒரு ரகம், அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், வேற டேஸ்ட்னு இது எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு ஒத்துமையான விஷயம்னா அது சினிமா தான். அப்படிப்பட்ட சினிமாவை அவங்க எப்பெல்லாம் மீட் பண்றாங்களோ அப்பெல்லாம் பேசி அவங்க சினிமா நாலேஜ ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் இந்த 4 பேர்ல ஒருத்தன் நாம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல சினிமாவை பத்தி பேசக்கூடாதுன்னு கேட்க அது எல்லாருக்கும் பிடிச்சு போய் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்தான் தலைவரே அவன். கெரியர், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபியூச்சர் ஃபியர். முடியல தலைவரே. இது எல்லாம் குறுக்க வந்து ஒரு பெரிய கேப்பா விழுந்து போச்சு. அது நம்ம போய் ஆரம்பம். ரொம்பலாம் இல்ல, சும்மா ஒரு 2 வருஷம். அத்தோட அந்த யூடியூப் ஐடியாவை அப்படின்னு ஒரு ஓரமா படுக்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணோம் அந்த ஐடியாவை திரும்ப கொண்டு வரதுக்கு. பட் எல்லாமே ஃபெயிலியர். இப்போ ரீசெண்டா ஊரே சேர்ந்து அடிச்ச படத்தை இவனுங்க பார்த்தப்ப அது இவனுக்கு பிடிச்சு போச்சு. இவங்களோட ஒப்பீனியனை சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க. அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க தான் உண்மையா சொல்றீங்க, நீ ஆனஸ்ட் ரிவ்யூவர்ரா அப்படின்னு சொல்ல இவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த சினிப்புல் முழிச்சிட்டான். இவங்களும் இதுதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம் அப்படின்னு நினைச்சு தூங்கிட்டு இருந்த அத்தி மேல தட்டி எழுப்பிட்டாங்க. சோ செத்தவனை உயிரோட கொண்டு வந்தாச்சு. இப்போ அவனுக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்னு கேட்க ஒருத்தன் இதான்டா சினிமான்னு வைப்போன்னு சொல்றான். இன்னொருத்தன் இல்ல வேணாம் மூவி மேஸ்டர்னு வைப்போன்னு சொல்ல இன்னொருத்தன் அதெல்லாம் வேணாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே பண்ண போறோம், சோ பாய்ஸ்னு ஏதாவது பேர் வைப்போம் அப்படின்னு சொல்ல கடைசியா இருந்தவனும் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம், சினிமாவை பத்தி பேச போறோம். அதுதான் இல்ல, சினிமாவை பத்தி புலம்ப போறோம். புலம்புறதுக்கு இங்கிலீஷ்ல ரேண்ட். சோ ரேண்ட் பாய்ஸ் சினிமா, ரேண்ட் பாய்ஸ் சினிமா. இப்போ அந்த மூவி மேஸ்ட்ரோ அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த இதான்டா சினிமான்னு சொன்னால அவன் திரும்ப உள்ள வந்து ரேண்ட் பண்றதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் ஏன் சினிமாவை பத்தி மட்டும் ரேண்ட் பண்ணணும், எல்லாத்த பத்தியும் ரேண்ட் பண்ணுவோன்னு சொல்ல வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நல்ல விதமா யோசிச்சு நாங்களும் யோசிப்போம்ல. அதுக்கு எல்லாரும் சரின்னு சொல்லிட்டானுங்க. கடைசியா சினிமாவை கட் பண்ணிட்டு வெறும் ரேண்ட் பாய்ஸ் ரெண்டையும் சேர்த்து ரேண்ட் பாய்ஸ்னு வச்சாச்சு. இப்போ என்ன சேனலுக்கு ரேண்ட் பாய்ஸ்னு பேர் வச்சிட்டோன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. என்னதான்டா பண்ண போறீங்க? என்ன வேணா பண்ணலாம். பெருசா எதுவும் பண்ண போறது இல்லைங்க. பேருக்கு ஏத்த மாதிரி ரேண்ட் தான் பண்ண போறோம். டீ கடையில் உட்காந்து 4 பசங்க பேசுற டாபிக் எல்லாத்தையும் பத்தியும் பேசுவோம், ஒரு விஷயத்த தவிர. இனிஷியலா இந்த சேனலோட ஐடியா 4 பசங்க சுத்தி உட்காந்து பாட்காஸ்ட் பண்ற மாதிரி தான் பிளான். ஆனா அதுக்கு ஒத்தப்பருக்கு சோறு மாதிரி ஒரே ஒரு மைக் தான் இருக்கு எங்க கிட்ட. அதை வச்சு எங்க இருந்து 4 பேர் பேசுறது? அதான் பிளான பாட்காஸ்ட் பதிலா வாய்ஸ் ஓவரா மாத்திட்டோம். ஆனா அந்த இனிஷியல் ஐடியாவை திரும்ப கொண்டு வரது உங்க கையில தான் இருக்கு. மாறன், இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி சேனலை வளர்த்து விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அந்த பாட்காஸ்ட் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அடிச்சு உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை. அப்புறம் வெறும் சினிமாவை பத்தி மட்டும்தான் ரன் பண்ண போறோமான்னு கேட்டா நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி சினிமாவை தவிர்த்து கிரிக்கெட், நாஸ்டாலஜி, வைப்னு எல்லாத்த பத்தியும் ரன் பண்ணுவோம். 2026 எங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னா பாலிடிக்ஸ் பத்தி கூட பேசுவோம். ஆனா இப்போ ஸ்டார்டிங்க்கு ஒன்லி சினிமா தான். ஐபிஎல் வந்துட்டு இருக்குது, நாஸ்டாலஜி வரப்போகுது, அடுத்து வைப்னு எல்லாத்த பத்தியும் ரன் பண்ணுவோம். Can you catch my point? Tell me. Catch pa. It's nice, no? எப்படி எதுக்கு இத்தனை எப்படி எப்படி அப்படி பாய்ஸா சேர்ந்து ரன் பண்ண போறோம்னு முடிவான உடனே உங்களையும் எங்களையும் கனெக்ட் பண்ண நாங்க எடுத்த ஆயுதம் தான் ஹேங் ஓவர். சில்றல்ல போங்கடி. அதுல இருக்க கேரக்டர்ஸாவே மாறி நாங்க உங்கள்ட்ட ரன் பண்ண போறோம். வாய்ஸ் ஓவர்னு பாத்தீங்கன்னா நிறைய சேனல் இருக்கு. நாங்க அதுல இருந்து என்ன புதுசா பண்ணலாம்னு பார்த்தா வாய்ஸ் ஓவர்னாலே ஒரே ஆளு தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க 4 பேர் பேச போறோம். எக்ஸாம்பிளுக்கு சினிமான்னு எடுத்துக்கிட்டா 4 பேரும் டைரக்ஷன், ஆக்டிங், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, மியூசிக், சினிமாட்டோகிராஃபின்னு ஆளுக்கு ஒரு டாபிக் எடுத்து ஒரே வீடியோல பேச போறோம். இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? 4 வாய்ஸ் ஓவர் இன் 1 வீடியோ. இதுதான் எங்களோட புது ஐடியா. எப்படி
நினைச்சதெல்லாம் முடிச்சிட்டேன். இதுதான் ஆரம்பம். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் இன் தமிழ் சினிமா ஆஃப் 2025. அதுக்கடுத்து கோலிவுட்டோட கல்ட்டு கிளாசிக்கான மூவிஸ், ஹாலிவுட்டோட மைண்ட் ப்ளோயிங்கான மூவிஸ், அப்புறம் சில அண்டர்ரேட்டட் மூவிஸோட ரேண்ட்ஸ்னு அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ ஸ்டே டியூன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேண்ட் பாய்ஸ். டாட்டா வட்டாமாமே.